இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த தகவல் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ முழுக்க இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஏதாவது தனியார் நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன், என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறுவனத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க. முதலாவது அதை பாருங்க, டியாங் மெட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது நிறுவனத்தோட பெயராக கொடுத்துருக்காங்க. என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உற்பத்தி துறையில் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா விபரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டேரிங், இன்ஜின், போல்டு, நட்டு தயாரிக்கும் தொழிற்சாலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதியை பொறுத்த மட்டும் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடிஐ, டிப்ளமா, எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? பாலினம் ஆண் மட்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ அந்த வயது வரம்பும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 முதல் 28 வரை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அண்டு சம்பளம் பொறுத்த மட்டும் வரைக்கும் இந்த சம்பளம் ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷிஃப்ட் அப்படிங்கிறத ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவு வழங்கப்படும், ரூம் வசதி, அலவன்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் வசதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் வசதி எந்தெந்த லொக்கேஷனுக்கு இருக்குது அப்படிங்கிறதுமே கீழே கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிண்டி, ஆவடி, அம்பத்தூர் அண்ட் செங்கல்பட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது, யார் யார் இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி கரெக்டான எலிஜிபிள் பர்சன் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷனை எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் சென்னையில் ஏதாவது ஒரு ஜாப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.